विदिताखिलशास्त्रसुधा जलधे महितोपनिषत् कथितार्थनिधे हृदये कलये विमलं चरणं भवशङ्कर देशिकमे शरणम् करुणावरुणालय पालय मां भवसागर दुःखविदूनहृदं रचयाखिल दर्शन तत्त्वविदं भवशङ्कर देशिकमे शरणम्। ओम पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांति। हरिः ओम श्री गुरुभ्यो नमः। हरिः ओम। ஜாபால உபனிஷத் பார்த்திருக்கோம். இந்த ஜாபால உபனிஷத் சுக்ல யஜுர்வேதீயகத உபனிஷத், சுக்ல யஜுர்வேதீயத்துக்கு சேர்ந்தது. ஜாபால சாக்கா அப்படின்னு ஒரு சாக்கா. ஜாபாலர்னா அந்த முனிவர் அப்படின்னு ஜாபால அவர் முனிவர் தான், அவர் பேர்லயே இருக்கக்கூடிய சாக்கா ஜாபால சாக்கா. காண்ப சாக்கா, மாத்தியந்தினிக சாக்கா மாதிரி ஜாபால சாக்கா அதுக்கு சேர்ந்ததான ஒரு உபனிஷத்து. இதுல 3 காண்டம் இருக்கு. கர்ம காண்டம் இல்லையா, பிறகு கர்ம உபாசனா காண்டம், அதற்கு அப்புறம் பிரம்ம காண்டம் அப்படின்னு ஞான காண்டம் அப்படின்னு சொல்லிருக்கு. இது ஒரு காலத்துல ஒரு கதா ரூபமாக வித்யாஸ்துதியாக ஆரம்பிக்கிறதுன்னு பார்த்தோம். மிதிலா உபவன பிரதேசத்துல பிராந்தத்துல இது நடக்கிற மாதிரி தெரியுது. யாக்ஞவல்கியர் அந்த சதஸெல்லாம் ஜெயிச்சு வித்வத் பிராமணர்கள் எல்லாம் ஜெயிச்சார். பிறகு ஜனகருக்கு பிரம்ம வித்யா உபதேசங்கள்லாம் பண்ணார். அதற்கு பிறகு கொஞ்ச நாளைக்கு அவர் அங்கேயே உபவனத்திலேயே தங்கியிருப்போம் அப்படின்னு சர்வஜ்ஞ கல்பராக திகழ்ந்தார் அப்படின்னு சொல்லியிருக்கு. அவர் சர்வஜ்ஞ கல்பராக அவர் இருந்தார் அங்க. அப்போ அந்த சமயத்துல தேவகுருவான பிரகஸ்பதி அவர்கிட்ட வந்து கேட்டார், எதுக்காக அவர் வந்தார் அப்படின்னா அபிமுக்தம் அப்படின்ற விஷயத்தை பற்றி அறிந்தவர் இவர் அப்படின்னு அவர் டிசைட் பண்ணார். அவர் என்ன பண்ணார், பிரகஸ்பதி அவர்கிட்ட போய் குருக்ஷேத்திரம்னு பிரசித்தி பெற்ற இடத்துல யாகங்கள்லாம் செய்கிறார்களே தேவர்கள்லாம், அதுதான் பிரம்ம பிரதிஷ்டையாகி இருக்கக்கூடிய இடம்னு சொல்றாங்களே, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு சொன்னார். அவர் சொன்னார், குருக்ஷேத்திரம் அப்படின்னாக்க பாப கர்மா, குத்சிதமான பாப கர்மாவை ரௌதி கொல்லுகிறக்கூடியதான க்ஷேத்திரம் அது அப்படின்னு சொல்லி, க்ஷேத்திரம்னா க்ஷேபணம் ததானம். ஒரு க்ஷேத்திரம்னு நீங்க சொன்ன காசி க்ஷேத்திரம்னு சொன்னா அதுல 2 குவாலிட்டி இருக்கணும் அந்த க்ஷேத்திரத்துக்கு. ஒண்ணு என்ன, உங்களுடைய பாபத்தை களையக்கூடியதான ஆற்றல் அந்த க்ஷேத்திரத்துக்கு இருக்கணும், க்ஷேபணம் அப்படின்னு பேரு. அதற்கு பிறகு திராணம், அது மட்டும் இல்ல உங்களுக்கு நற்கதியை கொடுக்க வல்லமை பெற்றதாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்தலமாக அது இருக்கணும் அப்படின்றதுனால குருக்ஷேத்திரம். குருக்ஷேத்திரம் அப்படின்னா இன்னொரு அர்த்தமும் இருக்குப்பா. குஹூனா பிருத்திவின்னு அர்த்தம், பிராணன் அப்படின்னு அர்த்தம். அது அந்த பிராணனானது எங்க வசிக்கிறது அப்படின்னா க்ஷேத்திரம்னு எது சொல்றோம், இந்த பாடியை தான் க்ஷேத்திரம்னு சொல்றோம். அது இந்திரிய ரூபமாக தேவர்கள் எல்லாம் யாகம் பண்ணி கொண்டு இருக்கக்கூடிய க்ஷேத்திரமாக விளங்குவது நம்மளுடைய இந்த பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ் தான். அதுல இருக்கக்கூடியதான் குருக்ஷேத்திரம். இந்த குருக்ஷேத்திரம்னா என்ன தெரியுமா இல்லையோ, இதுக்கு பேர் அபிமுக்த க்ஷேத்திரம் அப்படின்னு பேரு. ஏன் அபிமுக்த க்ஷேத்திரம்னாக்கா காசின்னு பேரு. அபிமுக்த க்ஷேத்திரமாக இருக்கக்கூடிய காசியில தேவர்கள் எல்லாம் பூஜித்து கொண்டிருக்கிறார்கள், யாகம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் இல்லையா, எதற்காக, பிரம்மத்தின் பொருட்டு. அப்போ மனுஷன் எங்க போனாலும் அது அபிமுக்த க்ஷேத்திரம் தான் அப்படின்ற அர்த்தமும் ஆத்தியாத்மிகமாக வருகிறது. அபிமுக்தம்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா காசி க்ஷேத்திரம் அப்படின்னு ஒரு அர்த்தம் பார்த்தோம். இன்னொன்னு சிவலோகம், சிவசக்தி யோகம் நிலை மாறாம இருக்கக்கூடிய, பிரியாம இருக்கக்கூடிய அபிமுக்தமாக இருக்கிறது அப்படின்னா பிரியாத இருக்கக்கூடியது அப்படின்னு அர்த்தம். இன்னொன்னு கண் புருவமும் மூக்கும் சேரக்கூடிய இடம் இருக்கு இல்லையா, அதுக்கு அபிமுக்த ஸ்தலம் அப்படின்னு பேரு அப்படின்னு சொல்லியிருக்க. இப்போ
இதை தெரிஞ்சுக்கிட்டு அவர் என்ன பண்ணார், ப்ரஹஸ்பதியானவர் யாக்ஞவல்கியரை கேட்டார். அப்போ அவர் என்ன சொன்னார், இதம்பை குருக்ஷேத்திரம் தேவானாம் தேவயஜனம் சர்வேஷாம் பூதானாம் பிரம்மசதனம் அப்படின்னு சொல்லி, அத்த அங்கு பிராணேஷு உத்கிரமமானேஷு, அங்க சாகிறவர்கள் இல்லையா, அந்த காசி கஷேத்திரத்துல யார் தன்னுடைய கடைசி காலத்துல மூச்சு பிராணனானது போகிறதோ அந்த சமயத்துல அந்த பகவானானவர் என்ன பண்றார், ருத்ரஹா தாரகம் பிரம்ம வியாச்சஷ்டே அப்படின்னாரு இல்லையா. அவளுடைய காதுல இந்த உபதேசத்தை பண்ணி, அதனால ஏன அசௌ அமிர்தி பூத்வா மோக்ஷி பவதி, அவர்கள் அங்கே மோட்சத்தை அடைகிறார்கள் அப்படின்னு சொன்னார். இதை கொஞ்சம் விசேஷமாக புரிந்து கொள்ள வேண்டியிருக்கு. இந்த அவிமுக்தம் அப்படின்ற இடத்த யார் சரணடைகிறார்களோ அவர்கள் முக்தி அடைகிறார்கள் அப்படின்னு சொன்னார். ஏவம் ஏதத் யாக்ஞவல்க்யா ஏவம் ஏதத் பகவன்னே இதுவை வாக்ஞவல்க்ய இதி அப்படின்னு முடிச்சார் இல்லையா. இப்ப இதுல இருந்து ஹிண்ட் வாங்கிட்டார். யாரு அப்படின்னாக்கா, பிரம்மாவுக்கு 3 புத்திரர்கள், அத்ரி அப்படின்னு ஒருத்தர் இல்லையா அவர். அதற்கு பிறகு அத்ரியானவர் தத்தாத்திரேயர் அப்படின்னு பிரசித்தி பெற்றவர். அவர் சாட்சாத் விஷ்ணுவனுடைய ஸ்வரூபம். இன்னொரு பிள்ளை அவளுக்கு துர்வாசர் அப்படின்னு பேரு. அவர் சிவஸ்வரூபமாக இருந்தார். இன்னொருத்தர் பிரம்மஸ்வரூபமாக இருக்கக்கூடிய சந்திரன். இப்படி பிரம்மாவுக்கு 3 புத்திரர்கள் இருந்தார்கள் அப்படின்னு தெரியாது இல்லையா. இப்போ இந்த அத்திரியானவர் இல்ல, ராமாயணத்துல கூடிய இந்த அத்திரி எனக்கூடிய ரிஷி, அக்னி சப்த ரிஷிகள்ல ஒருத்தராக இருக்கார். நம்ம சந்தியாவந்தனம் பண்ணும்போது அத்திரி பிருகு குத்ச வசிச்ச கௌதம காஷ்யப அங்கிரச அப்படின்னு நம்ம சொல்லி பண்ணக்கூடிய அவர் ஒரு மன்வந்தரத்துல இந்த சப்த ரிஷிகள் பிரஜாபதிகளாக இருந்தார்கள். 7 ரிஷிகள் சப்த ரிஷிகளாக இருந்தார்கள் அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி இன்னொரு மன்வந்தரத்துல அத்ரி, அகஸ்தியர், பரத்வாஜர், கௌதமர், ஜாமதக்னி, ஜமதக்னி, வசிஷ்டர், விஸ்வாமித்திரர்னு 7 ரிஷிகள் இருந்தார்கள் இல்லையா. சப்த ரிஷி ஆசிரமம்னு ஹரித்வாரெல்லாம் நாம பார்க்கக்கூடிய அந்த ஆசிரமத்துல இருக்கக்கூடியவர் இல்லையா அத்ரி அப்படின்னாக்க, அதுக்கு அர்த்தம் என்னன்னா அறிவு அப்படின்ற அர்த்தம். இப்படி அத்ரி எனக்கூடிய ஒரு மகரிஷி இங்க ப்ரஹஸ்பதியானவர் இல்லையா, இந்திரனுடைய குரு அப்படி சொன்ன உடனே பிரம்மாவனுடைய புத்திரனாக இருக்கக்கூடிய இல்லையா அவர் என்ன பண்ணாரு, அந்த ஹிண்ட பிடிச்சிட்டு இவர் ஒரு கேள்வி கேட்க ஆரம்பிச்சார் யாக்ஞவல்கியரை பார்த்து. அத்தஹ ஏனம் அத்ரி செக்ஷன் 2 அதுல முதல் ஸ்லோகம் அல்லது உபனிஷத்துல 2வது மந்திரம். அத்தஹ ஏனம் அத்ரிஹி பப்ரச்ச யாக்ஞவல்க்யம், இப்படி இருக்கக்கூடிய சமயத்துல ஏனம் இப்படி இருக்க அந்த அவிமுக்தத்தை பத்தி பேசிக்கொண்டு இருக்கக்கூடிய அப்படி இருக்கக்கூடிய இந்த சமயத்துல அத்ரி எனக்கூடியவர் பிரம்மாவனுடைய புத்திரனாக இருக்கக்கூடியவர் அவர் என்ன பண்ணார், அத பிறகு யாக்ஞவல்கியரை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார். என்ன கேள்வி கேட்டார், யஹா ஏஷஹா அனந்தஹா அவ்யக்தஹா ஆத்மா சகதம் அகம் விஜானியாம் இதி. யஹா இந்த ஆத்மா, நீங்க சொல்ற இந்த ஆத்மாவானது அனந்தஹா, ஆத்மாவானது ஆதியும் இல்ல அந்தமும் இல்லாததாக இருக்கிறது. சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா. இந்த பிரம்மமானது அனந்தமாக இருக்கிறது அப்படின்னு ஸ்ருதிகள்லாம் நமக்கு சொல்றது. அது மனோவாச்சாம் அகோச்சரமாக இருக்கு. அப்பிரமேயா சொப்பிரகாஷா மனோவாச்சாம் அதீதா அப்படின்னு மனோவாச்சாம் அது அந்த ரலம்லயே இல்ல அப்படின்னு சொல்றது. அவ்யக்தமாக இருக்குன்னு சொல்றது. அந்த ஆத்மாவை நான் கதம் அகம் விஜானியாம், அதை நான் எப்படி அறிந்து கொள்கிறது. பிரம்மமானது அனந்தம்னு சொல்றது, அவ்யக்தம்னு சொல்றது. ஆத்மாவையும் அதே மாதிரியே சொல்லிட்டு இருக்கு. அவ்யக்தோயம் அச்சிந்தியோயம் அப்படின்னு சொல்றாரு. இந்த பிரம்மத்தை ஆத்மா என்று நான் எப்படி அறிவது? அத்வைத
ஞானமானது எனக்கு ஏற்படும், எப்படி ஏற்படும் அப்படின்னு கேட்டார். கேட்டவர் யாரு? பிரம்மபுத்திரர் கேட்டிருக்காரு. கேட்டோன்னே யாஜ்ஞவல்கியர் அவரை பார்த்து, அந்த பிரம்மபுத்திரரை பார்த்து சஹாஹ உவாச்ச, அவர் சொன்னார், யாஜ்ஞவல்கியஹா சஹா அவிமுக்தஹா உபாஸ்யஹா அப்படின்னார். அப்பா, இதை அவிமுக்தம் என்று நீ கருதி உபாசை பண்ணணும் அப்படின்னு சொன்னார் இல்லையா? அவிமுக்தம்னு உபாசனை பண்ணும். அவிமுக்த ரூபே குருக்ஷேத்திரே பிரம்ம இதி விஜாதம் தத் விஜானேனச்ச ருத்ரதாரகம் பிரம்ம அப்படின்னு அதுக்கு பாஷ்யம் எழுதுறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவிமுக்தம் ரூபமாக குருக்ஷேத்திரமாக இருக்கக்கூடியது இந்த பிரம்மன் தான். இந்த பிரம்மத்தை தாரகமாக சிவனால் உபதேசிக்கப்பட்டு இவன் முக்தியை அடைவான் அப்படின்னு அவிமுக்தன்னாக்க ஈஸ்வர உபாசனை அப்படின்ற அர்த்தம்னா சோபாதிக உபாசனை அப்படின்ற அர்த்தத்துல அவிமுக்தத்தை எப்படி உபாசனை பண்றது அப்படின்ற அர்த்தத்துல இவர் கேட்டார்னு புரிஞ்சார் யாஜ்ஞவல்கியர் இல்லையா? அவிமுக்த யாதாத்மிய புபுத்சா அப்படின்னு எழுதிட்டார். அவிமுக்தனுடைய உண்மையான யதார்த்தா பாவமாக இருக்கக்கூடிய அந்த ஈஸ்வர ஸ்வரூபத்தை உபாசனை பண்ண வேண்டியதான விஷயத்தை கேட்கிறார் அப்படின்னு புரிஞ்சுட்டு, அப்பா இதுதான்பா அவிமுக்தம். யஹா ஏஷஹா அனந்தஹா அவ்யக்த ஆத்மா, அதுதான் அனந்தமாகவும் அவ்யக்தமாகவும் ஆத்மாவாகவும் இருக்கு. சஹா அவிமுக்தே பிரதிஷ்டிதா அப்படின்னு சொன்னார். ஆமா அப்பா, அது சோபாதிக்க ஈஸ்வரன் கிட்டதான் பிரதிஷ்டையாய் இருக்கு. சோபாதிகமாக நீ புரிந்து கொள்ள வேண்டுமே ஆனால் இப்படித்தான் அதை புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னார். சொன்ன பிறகு அவருக்கு அடுத்தது அபிமுக்தியை எப்படி அறிந்து கொள்வது, இதுதான் அபிமுக்தி அப்படின்னு அவர் அபிமுக்த ஸ்வரூபம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக அவிமுக்த ஸ்வரூப ஜிக்யாசா அவருக்கு ஏற்பட்டது, ஞாத்தும் இச்சா ஏற்பட்டது. அதனால அந்த ஞானத்தினுடைய ஆசைக்காக அவர் யாஜ்ஞவல்கியரை கேட்டார். சொன்ன உடனே அவர் என்ன பண்ணார், இப்படி ஈஸ்வரன்ல பிரதிஷ்டையாய் இருக்கு அப்படின்னு சொன்னார். எப்படி சார் இதை எப்படி புரிந்து கொள்றது அப்படின்னு ஃபர்தர் டவுட் வந்துருக்கு அவருக்கு. சஹா அவிமுக்தஹா கஸ்மின் பிரதிஷ்டித இதி அப்படின்னு அவிமுக்த உபலப்தி சாதனம், அந்த அவிமுக்தியை அறிந்து கொள்வதற்கான வழி என்ன அப்படின்ற அர்த்தத்துல இந்த 2வது செக்ஷன்ல 2வது மந்திரம் அல்லது உபனிஷத்துல 3வது மந்திரமானது ஆரம்பிக்கிறது. சஹா அவிமுக்தஹா கஸ்மின் பிரதிஷ்டித இதி. அப்பா அந்த அவிமுக்தம்னு நீங்க சொல்ற அது எங்க சார் பிரதிஷ்டையா இருக்கு, எங்க சார் அது பிரதிஷ்டை, அதனுடைய சந்நிதி எங்க இருக்கு, அதை நான் எப்படி அறிவது, எந்த இடத்துல அது இருக்கு அப்படின்னு ஒரு சந்தேகம் எனக்கு அப்படின்னு கேட்டார். கேட்ட உடனே அவர் சொன்னார், வராணாம் நாஸ்யாம் சமத்தியே பிரதிஷ்டித இதி அப்படின்னார். காசி கஷேத்திரம்னு ஒண்ணு இருக்குப்பா. அந்த காசி கஷேத்திரமானது அதுக்கு என்ன இன்னொரு பேரு வாரணாசி அப்படின்னு பேரு. வரணா அப்படின்னு ஒரு நதி இருக்கு, நாசி அப்படின்னு ஒரு நதி இருக்கு. வாரணாவும் நாசிக்கும் மத்தியத்துல இருக்கக்கூடிய அந்த பிரதேசத்துக்கு பேர் தான், அங்கதான் வாரணாசி கஷேத்திரம். அதுக்கு யாரு தலைவரா இருக்காரு அப்படின்னாக்கா காசி விஸ்வநாதர் தான் அங்க தலைவரா இருக்கார். அந்த ஊருக்கு யாரு காப்பாளனாக இருக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா அந்த ஊருக்கு பைரவர் தான் அந்த கஷேத்திரபாலகனாக அங்க இருந்து கொண்டு இருக்கக்கூடியவர். அப்படிப்பட்டதான ஒரு கஷேத்திரம்பா வாராணாம் வாராணாம் நாசியாஞ்ச மத்தியே பிரதிஷ்டிதா அப்படின்னாரு. பாஷ்யம் எழுதுறாரு, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பாஷ்யம். அதுக்காக பாஷ்யம் படிக்கணும் பாருங்க. சஹா அவிமுக்தஹா கஸ்மின் பிரதிஷ்டிதா இதி அப்படின்னு கேட்டார். அதுக்கு பதில் சொல்றார், சஹா அயம் ஈஸ்வரஹா குத்திர சந்நிஹிதா அப்படின்றது அதுக்கு அர்த்தம். இந்த ஈஸ்வரன் சோபாதிகமாக அவரை புரிஞ்சின்றா நீங்க உங்களுக்கு ஜீவ பிரம்ம ஐக்கியம், அவரை வந்து ஆத்மான்னு தெரிஞ்சுக்கலாம், அவ்யக்தம்னு தெரிந்து கொள்ளலாம்
அப்படின்னு சொன்னார் இல்லையா. அவர் அவ்யக்தம்னு தெரிஞ்சுக்கலாம், அனந்தம்னு தெரிந்து கொள்ளலாம். அந்த நாலேஜ் தான் பிரம்ம ஞானம். அந்த பிரம்ம ஞானம் வந்ததுன்னா முக்தி ஆனது சுலபமா இருக்கும். இப்படி முக்திக்கு வழிவகுக்கிற மாதிரி இருக்கக்கூடிய உபாசனை தான் இந்த அவிமுக்த உபாசனை. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஈஸ்வர உபாசனை அப்படின்ற அர்த்தம். அந்த ஈஸ்வர அந்த அவிமுக்தா எங்க இருக்குன்னு கேட்டிய, அவிமுக்த ஈஸ்வரன்ல தான்ப்பா இருக்காரு. ஈஸ்வரஹா குத்திர சந்நிதா, அப்படிப்பட்ட அந்த அவிமுக்தன்னு சொல்லக்கூடிய ஈஸ்வரன் எங்க பிரதிஷ்டா ஆயிருக்காருன்னு கேட்டிய, எந்த இடம்னு நீ கேக்குறேன்னு நினைக்கிறேன். அது எந்த இடத்துல இருக்காருன்னு சொல்லட்டுமா? வரணாயாம் நாஸ்யாம் சமத்யே பிரதிஷ்டிதா அப்படின்னாரு. வரணாஸ்யோஹோ மத்தியே பிரதிஷ்டிதா இத்யர்த்தா. வரணா நாசி அப்படின்னு 2 க்ஷேத்திரம் இருக்குப்பா. 2த்துக்கு நடுவுல இருக்கக்கூடியவர் இவர் அப்படின்னு சொன்னார். அதுதான் அவிமுக்த க்ஷேத்திரம் அப்படின்னு சொன்னார். வரணாசி பிரதேசௌ ஸ்ருதி வியாகரிஷ்யதி. ஸ்ருதியே உங்களுக்கு வரணாவுக்கும் நசிக்கும் நடுவுல சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கார். வரணா நாசி ஸ்வரூபம் பிரிச்சதி அப்படின்னாக்க, இப்ப இவருக்கு அடுத்த கேள்வி என்னவா இருக்கணும்? வரணம்னா என்ன, நாசின்னா என்ன அப்படின்னு இருக்கணும் இல்லையா. அதனால அதுக்கு அவரே பதில் சொல்றார். கோவை வரணா காச்ச நாசி இது. சார் எது சார் வரணா, எது சார் நாசி அப்படின்னு கேட்டார். கா வை வரணா, வரணா அப்படின்றல அது என்ன, வரணான்னா என்ன, நாசி அப்படின்றீங்கள நாசி, வாரணாசின்னு சொல்றீங்களே இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னார். அதுக்கு அவர் சொன்னார், சர்வான் இந்திரிய கிருதான் தோஷான் வாரயதி இதி தேன வரணா பவதி அப்படின்னார். சர்வானு இந்திரிய கிருத்தானு, சர்வானு இந்திரிய கிருத்தானு எல்லா இந்திரியங்களும் இல்லையா. சர்வானு இந்திரிய கிருத்தானு எல்லாம் என்ன, இந்திரிய கிருதங்கள்லாம் என்ன, பாபங்கள் அப்படின்னு அர்த்தம். சர்வானு இந்திரிய கிருதானு தோஷானு அதை வாரயதி அப்படின்னாக்க நிவாரயதி, அதை எல்லாத்தையும் தள்ளி விடுக்கக்கூடிய க்ஷேத்திரமாக இருப்பதுதான் வருணா பவதி. இததான் வரணா அப்படின்னு பேரு அப்படின்னு. சரி, நாசின்னு இருக்க அதுக்கு என்ன சார் அர்த்தம் அப்படின்னா, நாசி அப்படின்னா நாசம் பண்ணிக்கிறது அப்படின்னு. வாரணம் அப்படின்னாக்க நிவாரயதி அதை தள்ளுகிறது அர்த்தம், பாபங்களை தள்ளுகிறது அப்படின்ற அர்த்தம். இப்ப க்ஷேத்திரம் சரியா போயிடுச்சா. அதுக்கப்புறம் இவருடைய பாபங்களை எல்லாம் நாசம் பண்ணி இவருக்கு பிரம்ம ஞானத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கக்கூடியது. அதனால சர்வான் இந்திரிய கிருதான் பாபான் நாசயதி இது தேன நாசி பவதி அப்படின்னாரு. சர்வானு இந்திரிய கிருதான் பாபானி நாசயதி, அது பண்றதுனாலேயே தேன அக்காரணத்தினாலேயே நாசி அப்படின்னு சொல்லியிருக்கு. அதுக்கு உண்மையான பேர் நாசி அப்படின்னு பேரு. நாசி பவதி அப்படின்ட்டார். இதுக்கு உபனிஷத் பிரம்மேந்திரா நாசி அப்படின்னு சொன்னா நாம நாசி நாசம் பண்ணுவது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அப்படின்னா என்ன சார்னா, சகாரஹா சகாரார்த்தஹா, இந்த இடத்துல சகாரத்தை சகாரார்த்தமாக புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னா. வருணாயா நாஸ்யாஸ்ச மத்தியே பிரதிஷ்டிதா இத்யுக்தியா. இப்ப வரணா நாசா இதுக்கு மத்தியத்துல இருக்கக்கூடிய க்ஷேத்திரம். வரணா அப்படின்னா இந்திரிய கிருதானு பாப்பானு வாரயத்தி, இது இந்திரிய கிருதான் பாப்பானு நாசயத்தி அப்படின்னு சொன்னார். சொன்ன பிறகு அடுத்த கேள்வி அவருக்கு வந்துச்சு, கதம் ச அஸ்யா ஸ்தானம் பவதி இதி, இது எங்க இருக்கு, அவளுடைய ஸ்தானம் எது அப்படின்னு கேட்டார். அப்படியா, சரி, ஆதி தெய்வீகமாக இதை புரிஞ்சுட்டோம். வரணா அப்படின்னு ஒரு நதி இருக்கு, நாசின்னு ஒரு நதி இருக்கு. இதுக்கு நடுவுல இருக்கக்கூடிய பிரதேசம் காசி கஷேத்திரம், வாரணாசி அப்படின்னு பேரு. அந்த வாரணாசி கஷேத்திரத்துல பாபங்கள்லாம் போகிறது அப்படின்னு, பாபங்கள்லாம் துடைக்கப்படுகிறது, பாபங்கள்லாம் நாசமாகிறது. அந்த இடத்துல தாரக பிரம்மமாக இருக்கக்கூடிய அந்த சிவனானவர் இவர்களை ஆட்கொண்டு உபதேசம் பண்ணுகிறார்கள். அதன் மூலமாக ஜீவ பிரம்ம ஐக்கிய ஞானமாக ஏற்படுகிறது. அந்த ஞானத்தின் மூலமாக இவர்கள் முக்தியை அடைகிறார்கள் அப்படின்ற அர்த்தம்.
இதை என்னமா உபாசிக்கிறது இல்லையா? அது ஆதி தெய்வீகமாக நீங்க சொல்றது கரெக்டா இருக்கு. ஒரு பிளேஸ் இருக்கு, கஷேத்திரம் இருக்கு. இப்போ நம்ம சாஸ்திரங்கள்லாம் எப்படி இருக்கு அப்படின்னா, சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம யோ வேத நிஹிதம் குஹாயாம் பரமே வியோமன் அப்படின்னு சொல்லியிருக்கு. அது எங்க இருக்கு அப்படின்னாக்க, சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம உங்களுடைய ஹிருதயத்துல வியோமா, இந்த ஹிருதயத்துல ஒரு ஆகாசம் இருக்கு. யார் ஒருவன் வேத, அது எங்க இருக்கு? ஹிருதயத்துல இருக்கு. யோ வேத நிஹிதம் குஹாயாம், இந்த குகையில, ஹிருதய குகையில தான் அது இருக்கு அப்படின்னு அவன் எல்லாவற்றையும் அடைகிறான். சோஷ்ணுதே சர்வான் காமான் அப்படின்னு சொல்லியிருக்கு. சொல்லிட்டு ஆத்மன, இந்த உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஆத்மாவில் இருந்தா ஆகாஷ சம்பூதா ஆகாஷாத் வாயு வாயோர் அக்னிஹி அக்னேராபஹ அத்ய பிருத்திவி அப்படின்னு சொல்றதெல்லாம் எப்படி இருக்கு? பஞ்சபூதங்கள் தான் வந்தாச்சு. பஞ்சபூதங்கள் உண்டானது அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தா அதி தெய்வீகமாக இருக்கக்கூடிய உபதேசமா இருக்கு. நம்மளா போய் பஞ்சபூதங்களை உருவாக்க முடியும்? பிரம்மன் தானே உருவாக்க முடியும். ஈஸ்வரன் தானே, பரமேஸ்வரனால தானே உருவாக்க முடியும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த பரமேஸ்வரன் தான் இங்கேயே இருக்கார். யஹா வேத நிஹிதம் குஹாயாம் அப்படின்னு சொல்லி, அப்போ அதை ஆத்தியாத்மிகமாக நாம புரிந்து கொள்ள வேண்டும். அப்பதானே ஜீவ பிரம்ம ஐக்கியமானது ஏற்படும். அதனால ஆத்தியாத்மிகமாக அதை எப்படி புரியுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அர்த்தத்துல இவர் கேட்கிறார். கதமஹாச்ச அஸ்ய ஸ்தானம் பவதி, அதனுடைய ஸ்தானம் எதுவாக இருக்கும் அப்படின்னார். அவர் யாக்கியவர்க்கே புரிஞ்சிட்டாரு. இவனுடைய டவுட் என்ன, இந்த கனெக்ஷனை கேக்குறாங்க. வெளியில தேடிக்கொண்டே போகிறோம் நம்ம பிரம்மத்தை, அது கிடைக்க மாட்டேங்கிறது. மேல போய் பார்த்து எங்க இருக்கோன்னு மாட்டான், உள்ளுக்குள்ள தேடிக்கொண்டே போகிறான். இது பிராணமயனா மனோமயனா விஞ்ஞானமயனான்னு அங்கேயும் கிடைக்கல. அப்போ ஸ்ருதி இந்த கேள்விக்கு நம்ம பதிலாப்பா, நீ எதை வெளியில தேடிக்கொண்டே இருக்கிறியோ, எதோ உள்ள தேடிக்கொண்டிருக்கோ, அது ரெண்டும் ஒண்ணுதான்பா அப்படின்னு சொல்லி அந்த ஸ்ருதியானது உங்களுடைய கண்ணை இவ்வளவு நாள் நீங்க பட்ட கஷ்டங்களுக்கு எல்லாம் ஒரு விடிவு காலத்தை கொடுத்தவன அப்பா அப்படின்னு இப்பதான் புரிஞ்சுது. வெறும் யோகத்தினால அதை அடைய முடியாது, வெறும் பக்தியினாலையும் அதை அடைய முடியாது, தேடுவதனாலையும். ஞானத்தினாலதான் அதுவும் இதுவும் ஒன்று என்ற ஞானத்தினால்தான் வருது அப்படின்ற இந்த விஷயத்தை மனசுல வச்சுட்டு கதமத்து அஸ்ய ஸ்தானம் பவதி அப்படின்னு கேக்குறாரு. இப்போ அவன் கேக்குறான், அது சார், அது எப்படி அதை கண்டுபிடிக்க? வருணாயாக நாசியாஸ்ட மத்தியே பிரதிஷ்டிதா இது யுக்தியா இப்படி சொல்லி அவர் இப்ப சொல்ற, புருவோஹோ கிராணஸ்ய ச சந்திஹி ச ஏஷ ஜௌரோகஸ்ய பரஸ்ய ச சந்திர்பவதி இதி. இப்ப பாருங்க அந்த லீக் கொடுக்குறார். புருவோஹோ அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னுடைய புருவங்களுக்கு நடுவில். புருவோஹோ அப்படின்னா புருவோஹோ மத்தியே, இரண்டு புருவங்களுக்கும் நடுவுல. சரி, என்னுடைய மூக்குனுடைய ஆரம்பஸ்தானம் சரியா, அது என்ன? கிராணஸ்ய யஹா சந்திஹி, அந்த இடத்துல கூடுகின்ற இடம் இருக்கிறத சந்தி அப்படின்னா கூடுகின்ற ஒரு இடம் இருக்கு இல்லையா, சஹா ஏஷா, இந்த இடம் இருக்கு இல்லையா, இதுதான் கதமத்து அஸ்ய ஸ்தானம் பவத்தின்னு கேட்டிய. அதுக்கு அதுக்கு என்ன சொல்றாரு? நாசா புரு சந்திஹி பிரதீயத்தே, இந்த மூக்கும் புருவமும் எங்கு சேருகிறதோ அந்த இடம், அந்த இடத்துல. அப்படி காட்டணும். ததாபி தத் பிரதேசம் பிரிச்சதி, அப்படி இருந்த போதிலும் கதமத்து அஸ்ய ஸ்தானம் பவதி அப்படின்னு அவன் கேட்கிறான் இல்லையா. அப்படின்னா என்ன அர்த்தம்? சர்வத்திர இது சப்தா பிரஷ்ன சமத்துவ. புருவோஹோ கிராணஸ்ய ச பிரசித்தா சந்திஹி ச ஏஷ பிரசித்தா பிரம்ம கபாலஸ்தானீய த்யுலோகஸ்ய சுபுக அவசானஸ்தானீயஸ்ய ச பரஸ்ய ச பூலோகஸ்யாபி சந்திஹி பவதி அப்படின்னார். மேல இருக்கக்கூடிய த்யுலோகம் வானுலகம் அப்படின்னு சொல்றோம். கீழுலகம், பூலோகம், வானுலகம் அப்படின்னு இருக்குப்பா. இந்த திரிலோகத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் தான் இல்லையா
திரிபுர சுந்தரி அப்படின்னு சொல்றோம் இல்லையா. அவரை திரிபுராந்தகன் அப்படின்னு பரமசிவன் சொல்றோம். இப்படி மேல் லோகம் வானுலகம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா. ஜௌலோகஸ்ய அது எங்க இருக்கு? சந்திஹி பவதி. நீங்க இந்த இடத்த இது ஏதோ புருவத்துக்கும் மூக்குனுடைய ஆரம்பத்துக்கும் இருக்கிற ஒரு சந்திஸ்தானம் அப்படின்னு நினைக்கிறீங்க. இது அப்படி இல்லை. இதை எப்படி உபாசனை பண்ணாக்கா, தியூலோகம் இருக்கு இல்லையா, பிரம்ம கபால ஸ்தானியமாக இருக்கக்கூடிய இந்த தூலோக ஸ்தானியத்துக்கும் இல்லையா பூலோகத்துக்கும் இருக்கக்கூடிய ஒரு மீட்டிங் பிளேஸ் அது சந்தி அப்படின்னு அதை உபாசனை பண்ணம்பா அப்படின்னு. புருவோஹோ கிராணஸ்ய இல்லையா, அந்த கண்ணுக்கும் காதுக்கும் எப்படி சந்தி இருக்கோ அதே மாதிரி மேல் உலகத்துக்கும் இந்த பூலோகத்துக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குப்பா. அந்த கனெக்ஷன் தான் இந்த வாரணாசி கஷேத்திரம். நம்மளுடைய உடம்புல இந்த இடம் தான்பா அதனுடைய ஸ்தானம். லோகத்வய சமுச்சயார்த்தா சகாரஹா. அங்க ஒரு சகாரம் போன்ற பரஸ்யச்ச சந்திஹி அப்படின்னு போட்டாரு இல்லையோ. அந்த சகாரத்தினால நமக்கு என்ன சேர்ந்தது? இது ரெண்டும் சேர்த்து புரிந்து கொள்ள வேண்டும். ஏதத்வை ஏதமேவ, இதுவும் அதுவும் ஒண்ணுதான். அது எங்கேயோ காசியில இருக்கு, அங்க இருக்குன்னு நினைச்சுக்காதீங்க. நீங்க போற இடத்துல எல்லாம் அபிமுக்தம் இருக்கு, இங்க இருக்கு. நீங்க இருக்கிற இடம் தான் வாரணாசி. நீங்க வாரணாசிக்கு போனீங்கன்னா உங்களுக்கும் அந்த முக்தி. அப்படி அதை புரிந்து கொள்ள வேண்டும். ஏதத்வை ஏதமேவ ச சந்தீயதே அஸ்மின் விமுக்தம் இதி சந்திஹி ஸ்வ ஆத்மா. இப்படி இருக்கக்கூடிய அந்த சந்தியை அறிவது இருக்கு இல்லையா. ஏதத்வை சந்திஹி சந்தியாம் பிரம்மவிதா உபாசதே இதி. இதைத்தான் சந்தி சந்தி என்று கொண்டு சந்தியா உபாசனம் என்று பிரம்மவித்துக்கள் எல்லாம் உபாசத்தே மூலத்துல உபாசத்தே இதைத்தான் பிரம்மவித்துக்கெல்லாம் உபாசித்துக் கொண்டிருக்கிறார் அப்படின்னார். இந்த புரு கிராண சந்தௌ பிரம்மவிதா உபாசத்தே அப்படின்னு நமக்கு தெரியுது. பிரம்மவித்துக்கள்லாம் எப்படி அந்த பிரம்மத்தை அறிந்தார்கள் ரிஷிகள்லாம் அப்படின்னா, இந்த புருவத்தினுடைய சந்தியிலையும் மூக்குனுடைய நுனியையும் தான் பிரம்மஸ்தானமாக இவர்கள் அறிந்து அதை உபாசித்தார்கள் பிரம்மவித்துக்கள். அந்த இடத்துல அப்படி உபாசனை பண்ண என்ன சார் ஆகும்? தத்ரத்ய இல்லையா ஜோதிர்லிங்க தியானபராகா பவந்தி. அந்த இடத்துல ஒரு அறிவு ஜோதியானது ஏற்படுகிறது, ஒரு அடையாளமானது இவர்களுக்கு ஏற்படுகிறது. அந்த ஒரு அறிவானது அந்த இடத்துல இவர்கள் இப்படி ஆத்தியாத்மிகமாகவும் ஆதி தெய்வீகமாகவும் ஆதிபூதமாகவும் எது சௌபாதிகமாக விளங்குகிறதோ அதுதான் எங்கிட்ட இருக்கக்கூடிய நிரூபாதிகமான ஒரு சைத்தன்யம், என்னுடைய தகராகாசத்துல இருக்கக்கூடிய ஒரு சைத்தன்யம் அதுதான் அப்படின்னு சொல்லி யார் உபாசிக்கிறார்களோ அந்த உபாசனைக்கு பேர் தான் சஹா அபிமுக்தா உபாஸ்ய இதி. இப்படித்தான் இந்த அவிமுக்தத்தை உபாசனை பண்ண வேண்டும் என்று ஸ்ருதியே நமக்கு வியாக்கியானம் பண்ணி இது வியாக்கியாதம். ஸ்ருதியே நமக்கு வியாக்கியானம் பண்ணிவிட்டது. ஓஹோ, இப்படி பண்றதுதான் அந்த ஜீவன் முக்தி ஐக்கியத்துக்கு உண்டான சாதனையா அப்படின்னு அவர் தெரிஞ்சு கொண்டார். யாரு? அத்திரியானவர் யாக்ஞவல்கியரிடமிருந்து பிரம்மாவனுடைய புத்திரர் இதை புரிந்து கொண்டார். அவருக்கு அவிமுக்தம்ன்ற ஐடியா இருந்தது. பிரகஸ்பதியினுடைய கேள்வியை புரிஞ்சின்றார். அதற்கப்புறம் அது எங்க இருக்கு அப்படின்றதை அவருக்கு தெரிந்தாலும் அதை 4 பேருக்கு அவரை நிமித்தமாக வைத்துக் கொண்டு நம்மள மாதிரி ஆளுங்களுக்கும் அது தெரிய வேண்டும் என்பதற்காக அந்த அவிமுக்தம் என்ற ரகசியார்த்தமானது இந்த இடத்துல இருக்கக்கூடியது. அந்த இடத்துல இருக்கக்கூடியது ஜீவ பிரம்ம ஐக்கிய தத்துவம் தான். இதைதான் ஆக்ஞா சக்கரம்னு யோகத்துல சொல்றாங்க. இந்த ஆக்ஞா சக்கரத்துல பாத்தீங்கன்னா 2 இதழ் தாமரையானது இருக்கிறது. இந்த 2 இதழ் தாமரை வரைக்கும் சாஸ்திரங்களும் குருவும் உங்க கூடவே வந்து இல்லையா, சிரவணம் மனனம் இது ரெண்டும். சிரவணம்னா என்ன அர்த்தம்? பிரமாண அசம்பாவனை. நமக்கு வேதாந்தத்துக்கு வந்த பிறகு கூட குருவானவரும் இந்த சாஸ்திரமும் நமக்கு நீதான் பிரம்மம் அப்படின்னு திரும்ப 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 சொல்றது. நம்மளும் அதை திரும்ப 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 கேட்டுக்கொண்டே இருந்தோம். அப்படி கேட்டாலும் அது
சரியாக எவ்வளவு தடவை கேட்டாலும் அது நானே அந்த பிரம்மம் எனக்கூடிய அந்த டிஸ்டன்ஸ் குறையவே இல்லை. பிரம்மன்னு சொல்றது அப்படின்னு சொல்றேன்னு தவிர நானா பிரம்மன்ற ஒரு நினைப்பானது வரல. அதனால என்ன பண்ணார், பா உனக்கு இந்த பிரமாணத்துல சம்பாவனை இருந்ததுன்னா கேட்க 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 உன்னை எரியாம பண்ணிடுவேன்பா அப்படி. சரி சார், அப்படி கேட்டு வரலன்னா என்ன பண்றது அப்படின்னா, அப்போ உனக்கு சந்தேகம் அது சொல்ற விஷயத்துல இருக்கு. எப்படி பிரம்மமும் ஜீவனும் ஒன்னா இருக்க முடியும் அப்படின்ற சந்தேகம் இருக்கு இல்லையா? அதுக்கு உனக்கு லாஜிக்கா தரேன், மனனம் பண்ணு. நிறைய உபனிஷத் என்னெல்லாம் லாஜிக் சொல்றதோ அந்த லாஜிக் எல்லாம் சேர்ந்து பண்ணணும். கேட்க 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 வீட்டுக்கு போய் ஒரு தடவை யோசிச்சு பாருங்க, கரெக்ட் தானே? இந்த உலகத்துல எல்லாமே எஃபிமரல் தானே, ஆத்மா ஒண்ணுதானே சத்தியமா இருக்கணும், அனாத்மாக்கள் எல்லாம் அனித்தியமா தானே இருக்கணும் இப்படின்னு நம்ம யோசிக்கிறோம் இல்லையா? இந்த யோசிக்கக்கூடிய திறனானது இருக்கிறவர்கள் பண்ணிட்டுதான். இல்லைன்னாக்கா அந்த குருவே என்ன பண்றாரு இல்லையா, இந்த இதப்பா ஈஸ்வரனுடைய கட்டளப்பா இது அப்படின்னு நம்மளை வழிபடுத்தி சிரவணத்துல இருக்கிறதையும் மனநத்தையும் திருப்பி திருப்பி சொல்லி தர்றாரு. நமக்கு சொன்ன உடனே எது வரைக்கும் பண்ண உடனே அப்படியே எடுத்துன்னு வந்து நம்மள கொண்டு வந்து பாலாடைய வச்சு அதை போட்டி வாயிலையும் ஊத்துற வரைக்கும் குருவானவரும் சாஸ்திரமும் சிரவணமும் மனநமும் இங்க வந்து நிக்கிறது. இதற்கு அப்புறமா நான் அதை எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னு நான் தானே அதை முடிஞ்சு ஆகணும். அவர் பாலாடையில போடுற வரைக்கும் இவ ரெண்டு பேரும் பண்ணாலும் அதை புரிந்து கொள்றது, அதை உட்கொள்றதுன்றது யாரு? நான் தான். அதை நானாக புரிந்து கொள்ள வேண்டும். அது அவர் புரிய வைக்க முடியாது. நானாக புரிந்து கொள்ள வேண்டிய நிதித்தியாசனம் எனக்கூடிய இது, அது ஏன் இவ்வளவு டிலே ஆகுது? நமக்கு விபரீத பாவனை இருந்ததுனால டிலே ஆச்சு. அதை இந்த ரெண்டு பேரும் எடுத்துன்னு வந்து இங்க போட்டின உடனே எனக்கு அந்த லைட் எரிஞ்சு பிரம்மரந்திரம் வழியாக போகிறது, அதன் வழியாக இந்த ஞானமானது ஏற்படுகிறது அப்படின்னு சொல்றது இல்லையா? இப்படி உபாசனா சாஸ்திரங்கள்லாம், ஆங்கிரக உபாசனா சாஸ்திரங்கள்லாம் இந்த விஷயங்களை எல்லாம் நமக்கு சொல்லுகிறது. அதன் மூலமாக இந்த ஞானம் வருகிறது என்பதை நாம் அறிகிறோம். இப்படிப்பட்ட இந்த அவிமுக்த உபாசனைக்கு, சோபாதிக ஈஸ்வர உபாசனைக்கு பலன் என்ன? நிர்குண பிரம்ம ஸ்தானம், அதுதான் பிரம்ம ஞானஜ். இது எப்படி வருகிறது? அதனுடைய பலன் அது. அந்த பலனை சொல்லணுமே இந்த உபனிஷத்து சொல்றது. சஹா அவிமுக்தம் ஞானமாச்சஷ்டே யோ வை தத் ஏவம் வேத இதி அப்படின்னாரு. அப்படி யார் உபாசனை பண்ணுகிறானோ அதனுடைய பலன் என்ன? யோ வா இதி, யார் ஒருவன், யோவை வித்வான், இப்படி யார் ஒருவன் அறிவு பூர்வமாக அறிந்தவனாக வேதாந்தியாக ஆகி அவிமுக்த யாதாத்மியம் வேத, இந்த அவிமுக்தத்தினுடைய யதாததாபாவமாக இருக்கக்கூடிய அந்த அனந்தம் அப்படின்றதும், அவ்யக்தம் என சொல்லக்கூடியதும், சாந்தம்னு சொல்லக்கூடியதும், சாந்தம் சிவம் அத்வைதம் சதுர்த்தம் மன்யந்தே ச ஆத்மா ச விஜ்ஞேயா அப்படி நிஷ்கலம் நிஷ்கிரியம் சாந்தம் நிரவத்யம் நிரந்தரம் அவிகார்யோயம் அவ்யக்தோயம் அவிகார்யோயம் அப்படின்னு எல்லாம் பகவத்கீதையில சொன்னது. இது எல்லாத்தையும் இப்படி யதாததா எப்படி சொல்லியிருக்கோ அப்படி புரியும். யதாததாபாவம் யாதாத்மியம், இப்படி யதாததாவாக புரிந்து கொண்டவனால் வேத தத்கத ஹேயாம்சம் அப்போஹ்ய, இதனால வரக்கூடிய விபரீத பாவனை எல்லாம் இவனுக்கு அம்சம் அப்போஹ்ய நீக்கி நிர்விசேஷ ஆத்மானம் ஜானாதி, அவன் நிர்விசேஷமாக இந்த ஆத்மாவை நன்கு ஜானாதி. சஹா வித்வான், அவன் இதை அறிகிறான். சஹா வித்வான் சஹா அவிமுக்தம் தத்து சாட்சாத்கார ஹேதும், இந்த சாட்சாத்காரத்துக்கு ஹேதுவாக இருக்கக்கூடியது இந்த இடம் தானே இல்லையா? குருவும் சிஷ்யனும் கூடி அதுக்கப்புறம் குருவும் விலகிவிட்டார். அதுக்கப்புறம் நானே எனக்கு பிரம்மமாக ஆக வேண்டிய நிலையாக ஆகிறது. இதுவரைக்கும் சோபாதிக ஈஸ்வரனானவன் எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டே வந்தார். ஆஹா, அந்த கடவுள் தான் எல்லாமும் அவர் தான், நானும் அவர் தான். அங்க எனக்கு சந்தேகம் வந்தது, நானும் அவரை எப்படி ஒன்னா இருப்போம். இந்த சமயத்துல அவர் விலகின உடனே, அந்த சோபாதிக ஈஸ்வரன் விலகின உடனே நிருபாதிக சைத்தன்யம் நான் எனக்கூடிய அறிவு வந்தவுடனே இந்த ஞானம் எனக்கூடிய சாட்சாத்காரமானது நிதித்தியாசனத்தின் மூலமாக ஏற்பட்டது இல்லையா? தத் சாட்சாத்கார ஹேதும் ஞானம் ஆச்சஷ்டே, அதுதான் சார் ஞானம் அப்படின்னு சொல்லி ஸ்வயம் ஈஸ்வர பாவம் ஏத்திய இவனே அந்த ஈஸ்வர பாவத்தை அடைந்து
ஸ்வபக்த படல சரண தசாயாம் தாரக ஞான உபதேசம் கரோதி. அந்த சமயத்துல வந்துதான் அந்த ஈஸ்வரனானவன் இவனுக்கு தன்னுடைய பக்தனாக இதுவரைக்கும் காவல கஷ்டப்பட்டு கொண்டிருந்த கூடிய அவனுக்கு சரமதசாயாம், சரமதசானா அகண்டாகார விருத்தி இல்லையா, அதுக்கு பேர் தான் சரம விருத்தி அப்படின்னு. கடைசி எண்ணம் அதுதான். இந்த எண்ணங்களை வைத்து எதையோ போட்டு குழப்பி கொண்டிருந்த எண்ணெய் கடைசி எண்ணமாக அதை ஆக்கி அதுல இருக்கக்கூடிய நான் தான் அது, நீயும் நானும் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லி தத்துவமசி அப்படின்ற உபதேசத்தை பண்ணி இவன் இந்த ஆக்ஞா சக்கரத்தின் மூலமாக அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு அந்த உபதேசத்தை வந்து இந்த தாரக ஞான உபதேசம் கரோதி. இப்படித்தான் இந்த ஞானிக்கு பரபிரம்மமானது பரமேஸ்வரனானவன் தாரக உபதேசம் பண்ணுகிறார். இதை சிம்பாலிக்காக புரிய வைக்கிறதுக்காகத்தான் காசி கஷேத்திரத்துல ஒவ்வொரு மனிதனும் இறக்கும் பொழுது அவனுடைய காதுல வந்து பரமேஸ்வரனானவர் சத்தியம் அப்படின்னு சொல்லி இந்த உண்மையான தத்துவத்தை இல்லையா ராமநாம சத்யஹை அப்படின்னு சொல்லி கொண்டு தூக்கி கொண்டே போவார்கள். ஏன்னா அங்க சாகிறவர்கள் எல்லாம் முக்தி அடைகிறார்கள் அப்படின்னு நினைப்ப. அங்க யாரும் போன்றவர் திரும்பவும் பிறப்பதில்லை காசியில போடுவோம். அதேதான் வேதாந்த பூர்ணமா அது இப்படி புரிஞ்சுதோம்னா சரியா போதும். இப்படி அந்த தீர்த்தாசனத்தினால இவனுக்கு சரம ஜென்மாவாக இது அடைகிறது, சரம தசையாக அமைகிறது. இவன் திரும்பவும் பிறப்பதில்லை, ஞானியாக ஸ்வயம் நிர்விசேஷ பிரம்மைவ பவதி, அவனே நிர்விசேஷமான அந்த பிரம்மமாக ஆகிவிடுகிறான் அப்படின்னு அத்திரிக்கு யாக்ஞவல்கியர் அருமையான ஒரு உபதேசமானது இந்த யாவால உபனிஷத் மூலமாக அவிமுக்த உபாசனையினால, அவிமுக்த உபாசனை எப்படி முக்திக்கு சாதனமாக அமைகிறது இந்த அர்த்தத்துலதான் அவிமுக்த ஸ்தலமானது இருக்கு. அங்க இருக்கக்கூடிய முக்தி அடைகிறார்கள்ன்றதுடைய தத்துவம் என்ன அப்படின்னாக்க இந்த ஆக்ஞா சக்கரத்துல பண்ணக்கூடிய அவிமுக்த உபாசனை பிரம்ம உபாசனை அப்படின்னு சிரவண மனனத்தினால நாம பண்ணக்கூடிய இந்த உபாசனை தான் அது. இந்த உபாசனை சோபாதிகமாக நிருபாதிகமாக இருக்கக்கூடிய அந்த பிரம்மத்தை அறியும்படி உபதேசம் பண்ணுகிறது. அந்த தாரக பிரம்மமானது ருத்ரனுடைய வேலை அங்க இப்படி பண்ணி இவனை ஞானியாக ஆக்கிறார் அப்படின்னு இந்த உபனிஷத் அந்த வழியை சொல்லி கொடுத்தது. இதற்கு பிறகு திருத்தீய கண்டஹா அத்தஹ ஏனம் பிரம்மச்சாரின ஊச்சுஹு. இப்போ அத்திரி கேள்வி கேட்டார். முதல்ல ப்ரகஸ்பதி கேட்டார். ப்ரகஸ்பதி ரொம்ப பெரியவர், அவர் 4 பேருக்கு தெரியணும்ன்றதுக்காக கேட்டார். அதற்கு பிறகு அத்திரி ஒரு கேள்வி கேட்டார், சொன்னார். அப்புறம் அங்க இருக்கக்கூடிய பிரம்மச்சாரிகளோட தானே அவர் அங்க உபவனத்துல இருந்தார். அந்த உபவனத்துல இல்லையா இருக்கக்கூடிய சிஷ்யர்கள்லாம் அந்த குருகுலத்துல யாக்ஞவல்கியரோட இருக்கக்கூடிய அந்த சிஷ்யர்கள்லாம் சேர்ந்து அவரை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார். அத பிறகு ஏனம் இல்ல ஏனம் இந்த யாக்ஞவல்கியரை பார்த்து ஏனம் அப்படின்னா டாபிக் இதோ அது அவரைன்னா இந்த இடத்துல என்ன அர்த்தம்? யாக்ஞவல்கியரை பிரம்மச்சாரினஹா பூச்சுகு, பிரம்மச்சாரிகள் எல்லாம் சேர்ந்து அவர்கள் கேட்டார்கள். கிம் ஜப்யேன அமிர்தத்வம் ப்ரூஹீதி அப்படின்னாரு. சார், எதை ஜபம் பண்றதுனால மனிதனுக்கு ஜபம் பண்றதுனால அமிர்தத்துவம் வருமா? ஃபர்ஸ்ட் கேள்வி. எதை ஜபிக்கிறதுனால அமிர்தத்துவம் வரும் என்பதை தாங்கள் எங்களுக்கு எடுத்துரைக்க வேண்டும் அப்படின்னு கேட்டார். சிஷ்யர்களுடைய அவர்களுக்கு புரிஞ்சுன்னு தான் கேட்கிறாங்க. ஜப்பியத்தின் மூலமாக அந்த கரண சுத்தி ஏற்படுகிறது. அந்த கரணி சுத்தி ஏற்படுறதன் மூலமாக நம்ம மனசு கண்ணாடி மாதிரி ஆகிறது. அப்போ தத்துவமசின்றது இவ்வளவு நாள் புரியாம இருந்த தத்துவமசி சைத்தன்ய ரூபம் தான் நானுன்றத புரிய விடாம தடுக்கிறதுக்கு இருந்ததானே இந்த தோஷங்கள் எல்லாம் விலகி அப்ப என்ன ஆச்சு? நானே பிரம்மம் எனக்கூடிய அந்த ஆத்ம நிலையானது அவருக்கு ஏற்படுகிறது. அப்படின்றதெல்லாம் மனசுல வச்சுட்டுதான் அந்த சிஷ்யர்களும் கேட்கிறாங்க. எந்த ஜபத்தை நம்ம பண்ணா சீக்கிரமாக அந்த பிரம்ம ஞானம் ஏற்பட்டு அமிர்தத்துவத்தை அடைவோம்னு நம்ம புரிஞ்சுக்கணும். சகோவாச்ச அப்படிப்பட்ட அவர்களை பார்த்து யாக்ஞவல்கியர் அவர்களை அந்த சிஷ்யர்களை பார்த்து சொன்னார், ஷரத்ருத்ரியேனே இதி. இப்போ சதருத்ரியம்
அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா. சதருத்ரியம் அப்படின்னா என்ன அர்த்தம்? 100 சிவநாமாக்கள், ருத்ரனுடைய நாமாக்கள், ருத்ரியமான நாமாக்கள் இல்லையா, நூற்றுக்கணக்கான நாமாக்கள் அப்படின்ற அர்த்தம். சதருத்ரியம்னாக்க நம்ம சொல்லக்கூடிய அந்த ருத்ரம் இல்லையா. அந்த ருத்ரத்துக்கு அபினவ பாஸ்கர் அப்படின்ற ஒரு பாஷ்யம் இருக்காரு. அவர்கள்லாம் எப்படி பார்க்கிறார்கள் அந்த ஸ்ரீருத்ரத்தை அப்படின்னாக்க, நாம அதை பக்திக்காக நம்ம பிரதோஷத்துக்கு யூஸ் பண்ணி கொண்டிருந்த போதிலும் அது இவர்களுக்கு பக்தியும் கொடுக்கறது மட்டும் இல்ல, அந்த உபனிஷத்துக்கு ஒரு பெரிய கெப்பாசிட்டி இருக்கு. அந்த உபனிஷத் இவர்களுக்கு ஞானத்துக்கு கொண்டு வருது அப்படின்னு அர்த்தம். எல்லாரும் ருத்ரத்தை உபாசித்தவர்கள்லாம் எங்க வந்து சேர்றார்கள்? வேதாந்தத்துக்கு வந்து சேர்ந்து விடுகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு கெப்பாசிட்டியை பண்ணக்கூடிய சக்தியானது அந்த ஸ்ரீருத்ரத்துக்கு இருக்கு. அதனால்தான் அப்பய தீட்சிதர் அவர் எழுதார், ஐயோ நான் சாமவேதியா பிறந்துட்டேனே, யஜுர்வேதத்துல பிறக்காம போயிட்டேனேன்னாரு. ஏன் சுவாமி நீங்க இவ்வளவு பெரிய ஞானி, இவ்வளவு பெரிய கிரந்தங்கள்லாம் உங்களுக்கு ஒரு குறையா அப்படின்னு கேட்டா, ஆமா நான் கிருஷ்ண யஜுர்வேதத்துல பிறக்கலையே, அதுலதானே அந்த ருத்ரம் இருக்கு. நான் அப்படி காலாவை தூக்கிட்டு சொல்லியிருப்பேனோ இல்லையோ, நான் கிருஷ்ண யஜுர்வேதி. எந்த ருத்ரம் இருக்கோ, ஒரு மனிதனை அமிர்தத்துவத்தை அடைவதற்கு காரணமாக எந்த ருத்ரம் இருக்கோ அந்த ருத்ரத்துல இருக்கக்கூடிய அந்த சாகைக்கு சேர்ந்தவன் நானுன்னு சொல்றதுல என்ன ஒரு பெருமை இருக்கும் அப்படின்னு நினைச்சாராம் அப்பய தீட்சிதர். அப்படின்னா அவ்வளவு சக்தியான அதனால இதை ருத்ரோபனிஷத் அப்படின்னு சொல்லக்கூடியது வழக்கம். ருத்ரோபனிஷத் தான் அது இல்லையா. ஏன் அப்படின்னு கைவல்யோபனி உமா சகாயம் பரமேஸ்வரம் அப்படின்னு சொல்றது, சதருத்ரி ஏன அமிர்தா பவந்தின்னு அந்த நிச்சயமாக உபனிஷத் பிரமாணமாக கைவல்ய உபனிஷத்திலேயே சொல்லி இருக்கக்கூடியது. அது மட்டுமல்ல ஜாபால உபனிஷத்திலேயே இருக்கு பாருங்க. சதருத்ரி ஏன அவன் என்ன கேள்வி கேட்பான், சார் எதை ஜபம் பண்ணா அமிர்தத்துவத்தை அடையலான்னு கேட்டா அட்டிச்சு சொல்றாரு சதருத்ரியத்தின் மூலமாக. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஞானாதேவத்து கைவல்யம் நமக்கு தெரியும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த ஞானம் வரணும்னா அதுக்கு வழி என்ன? சதருத்ரிய ஜபம் அப்படின்னு தெரியுது இல்லையா. அது சாதாரணமான ஜபமா அது அப்படின்னு. அது மகாருத்ரம், அதிருத்ரம், எவ்வளவோ சக்திகள் இல்ல, ருத்ர ஏகாதசினி அப்படி எல்லாம் சொல்லி அது பூலோகத்துல இருக்கக்கூடிய நம்மளுடைய சௌக்கியத்துக்கும் பிரயோஜனமா இருக்கு. சர்வ பிராயஷ்சித்தமாக இருக்கக்கூடியதாகவும் இருக்கிறது இல்ல, சர்வ பிராயஷ்சித்தமாக இருக்கக்கூடியது ருத்ரம். இப்படி பிராயஷ்சித்தமாச்சுன்னாக்க இவர்கள் என்ன ஆகிறார்கள்? எல்லா பாவங்களும் நீக்கப்படுபவர்களாக ஆகிவிடுகிறார். அவர்களுக்கு இந்த தத்துவமசி எனக்கூடிய ஞானமானது வேலை செய்கிறது. அது வரைக்கும் அது வேலை செய்வான். அது வேலை செய்யணும்னா என்ன? நிறைய ருத்ர ஜபத்தை பண்ண வேண்டியதாக இருக்கிறது. ஏதான் ஏவஹவா அமிர்தஸ்ய நாமதேயானி அப்படின்னு, இதுதான் அமிர்தத்துக்கு நாமதேயமாக இருக்கிறது. இது இன்னொரு பேருமா? இது ருத்ர உபனிஷத்துன்னு வச்சுக்கணும். உபனிஷத்துனாலதானே பிரம்ம ஞானம் ஏற்படும். இந்த ருத்ரத்தினால உனக்கு அமிர்தத்துவம் கிடைக்கிறதுன்னா ஞானம் கிடைக்கிறதுன்னு அர்த்தம். ஞானம் கிடைக்கிறதுன்னா அந்த உபனிஷத்து என்னமா இருக்கணும்? இந்த பேரோட இருக்கக்கூடிய ருத்ரம், அதுதான் பிரம்ம ஞானம் அப்படின்ற அர்த்தமே அதுக்கு வரா மாதிரி இருக்கு. ஏதை ஹவா அமிர்தோ பவந்தி, இதன் மூலமாகத்தான் அவன் அமிர்தனாக ஆகிறான் அப்படின்னு ரொம்ப பார்த்து புரிந்துக்க வேண்டியது. ஜபத்தினால அமிர்தத்துவம் எப்படி வரும்னு ஒரு கேள்வி நமக்கு வரும். ருத்ரத்தினால எப்படி சார்? ருத்ரம் பகவான இப்ப நம்ம பவாயச்ச ருத்ராயச்ச சர்வாயச்ச அப்படின்னு சொல்லிட்டே இருக்கு. வேற வேற பேர்லாம் நம்ம இரிஞாயச்ச பிரபத்தியாயச்சன்லாம் சொல்றது. இப்படி அவரை தெரிந்து கொண்டால் அப்படின்னா என்ன அர்த்தம்? சர்வாத்ம பாவம் வருவதற்கு ஹேதுவாக இருக்கக்கூடியதாக இந்த ருத்ரம் உபனிஷத்து இருக்கு. அது மட்டும் இல்லாம அதுல சிவா ருத்ரஸ்ய பேஷகி அப்படின்னு அம்பாள் தத்துவங்களையும் சொல்ற மாதிரியும், அதுலயே ஞானமும் வரா மாதிரியும், இப்படி எல்லாமும் சேர்ந்த ஒரு பேக்காக இருக்கக்கூடியது அந்த ருத்ரம். அதன் மூலமாக வேதாந்தமானது இவனுக்கு சேருகிறது. வேதாந்தத்தின் மூலமாக சாஸ்திரத்தினுடைய குருவனுடைய உபதேசமாக தத்துவமசி உபதேசமானது கிடைக்கிறது. இந்த ஜாப்பிய பலத்தினுடைய பலனாக இவனுக்கு அந்த தத்துவமசியானது அகம் பிரம்மாஸ்மின்னு இவனை புரிய வச்சு முக்தனாக ஆக்கிறது அப்படின்ற விஷயத்தை இப்போ மூலத்துல சொல்லாதது கீழே அவர் சொல்லி ஆகணும் இல்லையா. இப்போ அவர் பாஷ்யம் பண்றார், அபிமுக்த யாதாத்ம ஜான உபாயம், அபிமுக்த ஜாதாத்ம ஜானம் தான் உபாயம் சாட்சாத் கரோதி அப்படின்னு போன ஸ்லோகத்துல
அவர் என்ன சொன்னார், நிஸ்விசேஷ பிரம்மைவ பவத்தின்னு சொன்னீங்க, அதுக்கு என்ன சார் உபாயம் அப்படின்னு இந்த பிரம்மச்சாரிகளுக்கு டவுட் வந்துட்டு அத்திரி கேட்ட கேள்விக்கு இவர் பதில் சொன்னார். இப்ப இவர் கேட்க ஆரம்பிச்சார். அப்போ அந்த இந்த பிரச்சனத்தை நிர்ணயம் பண்ணணும்ன்றதுக்காக யாக்ஞவல்கியர் என்ன சொன்னாரு, கிம் ஜப்பியேன அமிர்தத்துவம் கேன ஜப்பியேன அமிர்தத்துவ சாதன ஞானம் ஜாயத்தே அப்படின்னு மாத்திட்டார் பாருங்க. எதை ஜாபம் பண்றதுனால அமிர்தத்துவம் வருகிறது அப்படின்னு கேட்டா அவர் என்ன சொன்னார், எதை சொல்லுவதனால கிம் ஜப்பியேன எதை ஜபிக்கிறதுக்கு மூலமாக அமிர்தத்துக்கு சாதனமாக இருக்கக்கூடிய அந்த ஞானம் வரும்னு அப்படி மாத்திட்டார் பாருங்க. அங்க என்ன பதில் சொல்லியிருக்கார், கிம் ஜப்பியேன அமிர்தத்துவம் புருஹி அப்படின்னு கேட்டாங்க. எதை ஜபிச்சா எனக்கு அமிர்தத்துவம் வரும்னு. இவர் என்ன சொல்றார், எதை ஜபிச்சா அமிர்தத்துவம் வரும்னா அமிர்தத்துக்கு சாதனமான ஞானம் வரும்னு புரிஞ்சுக்கோ அப்படின்னு நமக்கு கரெக்டா வேதாந்தத்துக்கு இல்லையா முன்ன பின்ன இதுக்கெல்லாம் வராம சத்வித தாத்பரிய லிங்கம் பாதிக்காத வகையில பாஷ்யம் பண்ணணும் இல்லையா. அப்படி அழகா பண்ணாரு இவரு இல்லையா. ஞானம் ஜாயத்தே தத் குருஹின்னு அர்த்தம். அவர்கள் தெரியாதவர்கள் இல்ல, அவர்களுக்கு தெரியும். ஜபம் பண்றதுனால வருமான, ஜபம் பண்றதுனால அந்த கர்ண சுத்தி தானே வரும். இந்த அந்த கர்ண சுத்தியின் மூலமாக இவனுக்கு வேதாந்த ஞானம் ஆனது ஏற்படும். ஞான சாதனை, ஞானத்துக்கு சாதனையாக இந்த ஜபம் இருக்கு. இந்த ஜபம் பண்ண இவனுக்கு வேதாந்தம் எப்படியோ வந்து சேரும். அந்த வேதாந்தத்தின் மூலமாக பிரம்ம ஞானம் வந்து சேரும். அதன் மூலமாக அமிர்தத்துவம் வந்து சேரும் அப்படின்ற அர்த்தத்துல சொன்னார். தைஹி பிருஷ்டஹா சகோவாச்ச யாக்ஞவல்க்யா கிமிதி அப்படின்னாரு. கைவல்யாதி பஞ்சருத்ரேன ருத்ராத்தியாயேனவா இது அப்படின்னாரு. அப்ப ருத்ராத்தியாயம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா. கைவல்யம் போன்ற உபனிஷத்துல சொல்லப்பட்டதான இந்த 5 ருத்ரங்களோ இல்ல ருத்ராத்தியாயத்தினால இருக்கக்கூடிய இந்த நாம நமோ பகவதே ருத்ராய ஓம் நமஸ்தே ருத்ரமன்ய உதோதைஷவே நமஹ அப்படின்னு சொல்ற இந்த ருத்ராத்தியாயத்தினாலேயோ அமிர்தத்துவ சாதனமாக இந்த ஞானமானது அமிர்தத்துவை அடைவதற்கு வழியாக சாதனையாக இருக்கக்கூடிய இல்லையா இது அப்படின்ற அர்த்தம். அப்படின்னா இதன் மூலமாக அந்த ஞானமானது வரணும். அந்த ஞானத்தை அடைவதற்கு சாதனமாக இந்த ருத்ராத்தியாயமானது இருக்கிறது. ததஹா பிறகு அந்த ஞானம் வந்தவொடனே அமிர்தத்துவம் ஏதி இவன் அமிர்தத்துவத்தை அடைகிறான். ஏதானி சதருத்ரிய அபிதானானி இதுதான் சதருத்ர என்ற பெயருடையதாக இருக்கக்கூடிய அந்த சிவக்ஷேத்திரத்துல சொல்ல வேண்டியதாக இருக்கக்கூடிய அந்த ஸ்ரீருத்ர ஜபமானது இல்லையா. அத வாரணாசியில போய் அந்த ஸ்ரீருத்ர ஜபத்தாக்க என்ன புண்ணியம் நான் சொல்லி தெரிய வேண்டியதே இல்ல, எல்லாருக்கும் தெரியும். இங்கேயே இந்த சிவ சாநித்தியத்திலே இவ்வளவு புண்ணியம்னா அவிமுக்த கஷேத்திரமாக இருக்கக்கூடிய அது எல்லாருக்கும் உபதேசம் பண்றதுக்கு காத்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த யார் அந்த ஊருக்கு வந்தாலும் காசி கஷேத்திரத்துக்கு வந்தாலும் ரெடியா காதுல உபதேசம் பண்றதுக்கு காத்துன்னு இருக்கிற அவரை ப்ளீஸ் பண்ணக்கூடியதா அந்த இந்த உபநிஷத்து சொன்னா அவர் அந்த ஞானத்தை கொடுக்காம விடுவாரா அந்த பரமேஸ்வரன் அப்படின்றத நினைச்சு பார்க்கணும். ஏதைஹி சதருத்ரிய ஜபைஹி இப்பேற்பட்ட வசதியாக இருக்கக்கூடிய இந்த சதருத்ரிய ஜபம் இருக்கு இல்லையா, இந்த ஸ்ரீருத்ர ஜபமானது இல்லையா சித்த சுத்தி பிராப்பிய இது உடனே சித்த சுத்தியை கொடுக்க வல்லமையாக இந்த சதருத்ரியம் இருக்கு. உலகத்துல ரொம்ப வசதியாய தலையில வச்சுக்கோன்னா அந்த கரணம் நமக்கு கண்ணாடி போல ஆனாதான் தத்துவமசியானது புரியும். இந்த சதருத்ரியத்தை ஜபிக்க 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 நம்ம கிட்ட இருக்கக்கூடிய இந்த விபரீத பாவனைன்னு ஒண்ணு இருக்கு. ரொம்ப வருஷமா ரொம்ப ஜென்மாவா இந்த பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ நான் 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 நினைச்சு 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 இந்த விபரீத பாவனை போகவே மாட்டேங்கிறது. நானே பிரம்மம் நானே பிரம்மன்னு எத்தனை தடவை சுதி சொன்னாலும் நான் அதை உபாசனை பண்ணாலும் எனக்கு அந்த காம்ப்ளெக்ஸ் இருந்துட்டு நான் எப்படி சிவனாவேன், நான் எப்படி ருத்ரனாவேன், நான் எப்படி முக்காலும் தெரிஞ்ச பிரம்மமா, எங்கிட்டேந்து எப்படி இந்த உலகம் எல்லாம் வரும், ஆத்மனா ஆகாஷ சம்பூதா ஆகாஷாத் வாயு, நானும் ஆகாசத்தை கிரியேட் பண்ண இப்படின்ற சந்தேகம் எல்லாம் வந்ததுக்கு காரணம் என்ன, சித்தத்துல இருக்கக்கூடிய அந்த மால்யம் மலம் இல்லையா. இந்த மால்யமானது வெளியில போகணும்னா அதுக்கு என்ன பண்ணணும்னா நிறைய ருத்ர ஜபம் பண்ண வேண்டியிருக்கு. சதருத்ரிய ஜபைகி சித்த சுத்தி பிராப்பிய சித்த சுத்தியை உங்களுக்கு முதல்ல ஏற்படுத்தி கொடுத்து அதை அடைய வைத்து ஞானத்வாரா அதற்கு பிறகு சாஸ்திரத்தினாலையும் குருவனாலையும் நீங்கள் தத்துவமசி என்ற வாக்கியத்தை
உபதேசிக்கும்படியான ஒரு வாய்ப்பானது ஏற்படுத்தப்பட்டு அந்த தத்துவமசி என்ற ஞானத்தின் மூலமாக சதருத்ர ஜாபி இல்லையா, இந்த சதருத்ரியத்தை ஜபம் பண்றவன் இதனால கிடைத்ததுனால, அந்த ருத்ர ஆராதனத்தினால இவனுக்கு கிடைக்கப்பட்டதான சாஸ்திர லாபத்தினாலையும் குருவனால உபதேசிக்கப்பட்ட அந்த ஆத்ம லாபத்தினாலையும் முனிகி இவன் அந்த மனநசீலனாக ஆகிவிட்டான். முனிகி மனநசீலகா முனிகி முனியாக ஆகி அவன் அமிர்தஹா பவதி அப்படின்னு சொல்லி இது ஏதைஹி ஹவா அமிர்தோ பவதி அப்படின்னு சார் பவத்தின்னு சொல்லிட்டு இதின்னு போட்டிருக்கிறார். இதி சப்தமானது இந்த கண்டமானது திருத்தீய கண்டமானது முடிந்து விட்டது என்பதை குறிப்பதற்காக இதி என்று முடிந்தது அப்படின்னு சொல்லி இதி ஜாபால உபனிஷத்தினுடைய திருத்தீய கண்டா சமாப்தா அப்படின்னு சொல்றது. இதற்கு பிறகு சர்வ கர்ம சந்நியாச ஞான ஜிக்ஞாசா அப்படின்னு ரொம்ப அழகான சந்நியாசத்தை பற்றி சொல்லக்கூடியதான ஒரு உபனிஷத்து இல்லையா. இது அடுத்தது சர்வ கர்ம சந்நியாச ஞான ஜிக்ஞாசா. ஜனகரானவர் யாக்ஞவல்கியரை பார்த்து, சுவாமி எனக்கு இந்த சந்நியாசத்தை சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னார் இல்லையா. இப்ப சொன்ன உடனே அவருக்கு பிரம்மச்சரியம்னு ஒரு ஆசிரமம் இருக்குப்பா, அதை முடிச்சுக்கிண்டு கிரகஸ்தாசிரமத்துக்கு போகணும்பா, கிரகஸ்தாசிரமத்தை முடிச்சு கொண்டு வானப்பிரஸ்தாசிரமத்துக்கு போனோம்பா, வானப்பிரஸ்தாசிரமத்துக்கு போயிட்டு அதற்கு பிறகு அவனுக்கு பிரம்ம ஜானமானது ஏற்படுகிறது. அப்படி இல்லைன்னா சில பேருக்கு பிரம்மச்சரியாதேவ பிரபரஜே, இந்த உபனிஷத்துலதான் வருது. அப்படி எல்லாம் ஒரு நியமம் கிடையாதுப்பா. பிரம்மச்சரியா ஆசிரமத்திலிருந்தே அவன் பரிவிராஜகனாக ஆகலாம், அல்லது கிரகஸ்தாசிரமத்திலிருந்து ஆகலாம், அல்லது வானப்பிரஸ்தாசிரமம் எதுவா இருந்தாலும் ஓகே தான் அப்படின்னு. அத புனகா இல்லையா, விரதத்தை எடுத்துக்கொண்டுதான் போகணும்ன்றது கிடையாது. சந்நியாச விரதத்தை அனுஷ்டிச்சு தலையெல்லாம் மண்டலம் பண்ணிட்டு கமண்டலத்தை எடுத்துக்கொண்டுதான் போகணும்னு இல்ல. அப்படி இல்லாமையும் போகலாம். ஸ்நாதகனாதான் இருக்கணும், ஒரு வேத பாடசாலையில போய் அதை படிச்சு அந்த கான்வகேஷன் ஆனவனுக்குத்தான் பரிவராஜக சந்நியாசத்துல அதிகாரி அப்படின்றதும் கிடையாது. விரதத்தை எடுத்துக்கொண்டவன் வந்தா சந்தோஷம், இல்லாமல் இருந்தாலும் அவனுக்கு அதிகாரம் இருக்குமானால் ஒன்னும். பட் வாட் இஸ் இம்பார்ட்டன்ட் இஸ் எது அகரேவ விரஜே தது அகரேவ பிரவிரஜே. எப்போ அவனுக்கு வைராக்கியமானது எந்த க்ஷணத்துல வருதோ அவன் நாள்லாம் பார்த்துட்டு இருக்க மாட்டான். இதெல்லாம் உத்தம அதிகாரிகள் இல்லாதவர்கள் நாள் பார்த்துக்கிறது, சன்னியாசியை எடுத்துக்கொள்றது, இன்னொருத்தரிட்ட வாங்கிறது, இதெல்லாம் உண்மையான சன்னியாசம் என்ன தெரியுமா இல்லையா. எப்போ அவனுக்கு வைராக்கியம் வந்ததோ அவன் யாருக்காகவும் காத்துட்டு இருக்க மாட்டான். அப்பாவுக்காக, அம்மாவுக்காக, ஒய்ஃபுக்காக, மனுஷனுக்காக, நம்ம பிறந்த ஜாதி இதெல்லாம் கிடையாது. எப்போ அவனுக்கு வைராக்கியம் வந்துருச்சோ அவன் அப்பவே சன்னியாசியாக ஆகலாம். அதுல எந்த தடையும் இல்லைன்னு சொல்லக்கூடிய உபனிஷத் இந்த ஜாபால உபனிஷத். இதனுடைய அருமையான இந்த போர்ஷனை அடுத்த திங்கட்கிழமை அன்னைக்கு பார்க்கலாம். ஓம் போர் நமத போர் நமிதம் போர் நாத் போர் நமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரிஹி ஓம்.